இங்க ஒரு பொண்ணு கண்ணு தெரியாதவன் பிச்சை எடுத்த காசை பார்த்ததும் அவனுக்கு கண்ணு தெரியாதான்னு செக் பண்ணிட்டு அவன் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த பணத்தை ஆட்டை போடுறான். ஆக்சுவலா இவனுக்கு நல்லாவே கண்ணு தெரியும். சோ இவளுக்கு ஒரு நல்ல பணத்தை கத்து கொடுக்கணும்னு அவன் காலால அவளோட பேக்ல இந்த பர்ஸ் எடுத்து மறைச்சு வச்சுக்கிறான். அந்த பொண்ணு எப்படியே பணத்தை எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போனதும் இவன் அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஆட்டை போட்ட பர்ஸ் ஓபன் பண்ணி அந்த பர்ஸ்ல அவ பொண்ணோட இன்சூரன்ஸ் ஐடியா பாக்குறான். ஆக்சுவலா அவ பொண்ணு ரொம்ப சீரியஸா இருப்பா. சோ பொண்ணோட ட்ரீட்மெண்ட்காக தான் இந்த பணத்தை ஆட்டை போட்டிருப்பான். அவளுக்கு கடன் கொடுத்தவனும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவகிட்ட பணம் கேட்க அவளும் வேற வழி இல்லாம திருடின பணத்தை அவங்கிட்ட கொடுக்கறான். கடன்காரனும் அந்த பணத்தை எண்ணி பார்த்துட்டு இன்னும் பணம் வேணும்னு கேக்குறான். அவளும் நான் வாங்கின கடனை கொடுத்துட்டேன்னு சொல்ல அவனும் யாரும் பணம் சும்மா தர மாட்டாங்க. சோ இன்ட்ரெஸ்டும் சேர்த்து தரணும்னு சொல்றான். அப்பதான் பணம் எடுக்கிறதுக்காக பேக்ல இந்த பர்ஸை தேடுறான். பேக்ல பர்ஸ் இல்லனதும் என் பர்ஸை காணோம்னு சொல்றான். அதை கேட்ட அவன் நான் இப்ப போறேன், நாளைக்கு திரும்ப வருவேன், பணத்தை ரெடியா வைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அடுத்த நாள் அவ வெளியே போகும்போது பிளைண்ட் மேனா இருந்தவன் பெஞ்சில உட்காந்துக்கிறத பாக்குற. நீ தானே பிளைண்ட் மேனா நடிச்சு என்னோட பர்ஸ் ஆட்டை போடுன்னு சொல்ல அவனும் யார் ஃபர்ஸ்ட் பணத்தை ஆட்டை போடுறான்னு கேக்குறான். ஆக்சுவலா இவன் ஒரு போலீஸ். இவளுக்கு கடன் கொடுத்தும் ஒரு ஃப்ராட். அவனை பிடிக்கதான் இவன் பிளைண்ட் மேன் மாதிரி நடிச்சிருப்பான். அப்பவும் அவனை பிடிக்க முடியலனதும் அவகிட்ட போட்டோ காட்டி ஹெல்ப் கேக்குறா. அவளும் என்னோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, சோ நான் ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு சொல்ல அவனும் நீ இப்ப ரிஸ்க் எடுத்தாதான் உன்னோட பொண்ணை நீ காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பர்ஸை திருப்பி கொடுத்துறான். அடுத்த நாள் அவனும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்னு கேட்க அவளும் பணத்தை கொடுக்குறான். ஆனா அவன் இந்த பணமும் பத்தாதுன்னு சொல்லி இன்னும் பணம் கேட்கறான். அவளும் அவன் கிட்ட போலீஸ் உன்னை வலை வச்சு தேடிட்டு இருக்காங்க, இப்ப நீங்க இருந்து போலினா உன்னை பிடிச்சிருவாங்கன்னு சொல்றான். ஆனா அவன் நீ என்ன ஏமாத்திரியான்னு சொல்லிட்டு அவன் காப் எடுத்து அந்த பொண்ணை கட்டிலோட லாக் பண்ணிட்டு அவனோட குழந்தை கொல்ல போறேன்னு ஆக்சிஜன் டியூப பிடிக்க விட்டுறான். அப்புறம் தான் தெரியுது அவளோட பொண்ணு அங்க இல்லன்னு. போலீஸும் பிளான் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இவ ஹெல்ப் பண்ணனால ட்ரீட்மெண்ட்டுக்கு அவன் பணத்தை கொடுத்து குழந்தையும் நார்மலா ஆயிடுறான்.